கோவிலுக்கு மாலை போடுறவங்க, விரதம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான விரத முறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோக்கள் நமக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ வந்து தசரா ஆரம்பிக்க போகுது. அதனால் நிறைய பக்தர்கள் காளி வேஷம் போடுறவங்களோ, இல்லை சாதாரணமாக மாலை போடுறவங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோவிலில், வேறு மாவட்டத்தில் வேறு ஏதாவது ஒரு கோவிலில் உள்ள கோவிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு கூட அந்த விரத முறைகள் எப்படி இருக்கணும், மாலை போட்டால் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக எனக்கு வீடியோ தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாமி ரிலேட்டடாக எந்த வீடியோ வேணாலும் உங்களோட வீடியோ நீங்கள் லைவாக பேசி என் சேனலுக்கு அனுப்பலாம். மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட வீடியோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம சேனலில் அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பேசுகிறீங்கன்னா ஃபோனு ஸ்க்ரீனை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப லென்த்தாக பேசுகிறீங்க, 3 நிமிஷத்துக்கு மேலே வருதுன்னா ஃபோனு ஸ்க்ரீனை வந்து இப்படி திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அது ஃபுல் லென்த் வீடியோவாக வரும். அது வந்து நீங்கள் எவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக இப்போ நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இதே மாதிரி வச்சு இல்லை செல்ஃபியாக கூட நீங்கள் எடுக்கலாம். எடுத்து நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக சாமியை பற்றி என்னெல்லாம் எப்படிலாம் விரதம் இருக்கணும், எப்படிலாம் என்ன தப்புலாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் சாமி வழிபாடு செய்யணும், எப்படிலாம் மாலை போட்டணும், எத்தனை நாள் மாலை போட்டால் நல்லது, எத்தனை நாள் விரதம் இருந்தால் நல்லது, இதெல்லாம் எதுக்கு பண்ணலாம், இதெல்லாம் எதுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணி எனக்கு வீடியோவாக அனுப்புனீங்கன்னா நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு யாரும் மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்.